It's a new day and a new adventure. Let's go. ரொம்ப ஒரு ஆஃப் பீட்டான லொகேஷன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. டக்குன்னு பார்க்க வந்து யாக்கூசா அது மாதிரி இருக்கா. பட் ஓ வாவ், ஒரு குட்டி ஃபாரஸ்ட்குள்ள ட்ரெக் பண்ணி போற மாதிரி தான் இருக்குது. ராங் டிசிஷன். ஹலோ, இன்னைக்கு வந்து என்னோட செகண்ட் டே நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஐலேண்ட் நான் 4 days பிளான் பண்ணியிருந்தேன். அதில் 2 days வேஸ்ட் ஆஸ் இன் லைக் நான் பிளான் பண்ண மாதிரி போகல. பிகாஸ் லாஸ்ட் vlogல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன நடந்துச்சு, என்ன ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. பிகாஸ் நாளைக்கு நான் வேறு ஐலாண்ட் போகிறேன். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் ஐ ரியலி வாண்டட் டு ஃபினிஷ் சம் குவிக் பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் என் த்ரோட் வந்து சரியாகலை, மோசமாக தான் இருக்குது. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஸ்க்ராம்பிள் எக்ஸ், ஆப்பிள்ஸ் அண்ட் இது ஒரு புது ஃப்ரூட் நான் இங்கே பார்த்தேன். அது ப்ளஸ் வந்து ப்ரெட்டு கூட வந்து கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ஒரு க்ரீன் டீ. என் ரூமில் இருந்து டைரெக்டாக வந்து அட்லாண்டிக் ஓஷன் தான் தெரியுது. இது வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இந்த ஷூ போடுற வேலை வரவே வராது. ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு லேஸும் ஒழுங்காக கட்ட வராது. நான் இப்போ கட்டுறேன்னா கீழே இறங்கி போகிறதுக்குள்ளே அவுந்துருது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி லேஸை கட்டியே வச்சுட்டு அப்படியே காலை மட்டும் அப்படியே உள்ளே இறக்குவேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இன்றைக்கி வந்து லேயர்ஸ் கம்மியாக போட்டிருக்கேன். பிகாஸ் விண்டும் நிறைய இல்லை அப்படின்றதுனால. டைம் இல்லை, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே இங்கே. லெட்ஸ் கோ. I have a lot of exciting things planned. இன்னைக்கு டேயோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் யூரோப்போட ஓல்டஸ்ட் டீ பிளான்டேஷன். இங்க அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். ஃபைனலி டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ போய் நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே வந்து டீ பிளான்டேஷன்ஸ் தான். பார்க்குறதுக்கு வந்து நல்லா பிக்காகவே இருக்குது இந்த ஏரியா. நம்ம ஊரில் டீ பிளான்டேஷன்லாம் வந்து ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரில தானே இருக்கும். அது பக்கத்தில் சீ ஷோர்லாம் எதுவுமே இருக்காது. பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கரெக்டாக அந்த சீ ஷோருக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஃபுல் டீ பிளான்டேஷன் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டீ ஸ்மெல் சுத்தமாக வரவே இல்லை, வெறும் அந்த க்ரீன் லீஃப் ஸ்மெல் தான் வருது. இந்த டீ பிளான்டேஷன் வந்து ஃபுல்லி ஆர்கானிக். இது பக்கத்தில் வந்து எந்த ஒரு ஃபேக்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரி இல்லாததுனால ஏர் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப பியூரிஃபைடாக தான் இருக்கும். அண்ட் திஸ் சிட்ஸ் ரைட் நெக்ஸ்ட் டு த அட்லாண்டிக் ஓஷன். எப்போவுமே அட்லாண்டிக் ஓஷன் சைடில் வந்து ஸ்ட்ராங் விண்ட் வரும். அந்த விண்ட்லேயே வந்து பியூரிஃபையிங் கெப்பாசிட்டி இருக்கிறனால இங்கே இருக்கிற டீ பிளான்டேஷனுக்கு எந்த ஒரு பெஸ்டிசைடுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால இங்கே க்ரோ ஆகிற டீ ரொம்ப ஆர்கானிக். இப்போ நம்ம டீ மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் ஊட்டி, கொடைக்கானல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியே ஒரு கான்செப்ட் தான். அந்த டீ பிளான்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. அண்ட் நான் வந்து உங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் காட்டலை. பிகாஸ் அதெல்லாம் காமிச்சேன், அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா எதுக்குடா ஹிஸ்ட்ரி லெசன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் சொல்லலை. நான் அங்கங்கே வந்து மொண்டாஜஸாக வந்து போடுறேன், நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம குட்டி சாம்பிள் மாதிரி குடிக்கிறதுக்கு வச்சுருக்குறாங்க. Let's first try the tea.
அப்பா ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. இது மியூசியம் டிஸ்பிளேக்காக வச்சுருக்கிற மிஷின்ஸ் கிடையாது. இது எல்லாமே இன்னும் ஃபங்க்ஷனபிள் மஷின்ஸ் தான், விச் இஸ் லைக் 140 இயர்ஸ் ஓல்ட். பிளான்டேஷனோட டீயை இதில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மெயினாக ஹார்வெஸ்ட் சீசன் வந்து ஏப்ரல் டு அக்டோபர் தான். அந்த டைமில் இங்கே வந்தால் இந்த ஹோல் ஃபேக்ட்ரியில் வந்து டீ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து பார்க்க முடியும். இந்தியாவில் வந்து பழைய காலம்லலாம் வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்போ வந்து இந்தியாவுக்கு டீ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. பிரிட்டிஷ் காலமில் இருந்த மிஷின்ஸ் வந்து இங்கேயும் வந்து வச்சுருக்குறாங்க. இதோட சோல் ஏஜென்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியான்னு போட்டிருக்கு. அந்த ஃபேக்ட்ரி முடிச்சோடனே முன்னாடி வந்தால் ஒரு குட்டி டீ ஷாப் மாதிரி இருக்குது. லைக் சோவினியர்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம். இங்கே ஹியூஜ் வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீன் டீஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் வந்து ஃபியூ இப்போ வந்து பிக் பண்ண போகிறேன். ஒரு ப்ரோக்கன் லீஃப் டீ. இது பைனாப்பிளோடு இருக்குது. எனக்கு பைனாப்பிள் பிடிக்காது. எனக்கு பீட்சாவில் பைனாப்பிள் போட்டாலே பிடிக்காது. இதில் க்ரீன் டீயில் பைனாப்பிள்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டேன். பெர்கமோ ஆரஞ்சோட ஃப்ளவர் இருக்கும்ல, அதுதான் வந்து பெர்கமோ, அந்த டீ. அதுக்கப்புறம் லெமன் கிராஸ், அப்போ க்ரீன் டீ பெப்பர்மெண்ட் ஒன்று. நிறைய க்யூட்டாக இந்த ஒரு பூனையா என்னால ஃப்ரீயா சொரிய முடியுதா? வந்துட்டா கேமராவை தூக்கிட்டு. ரொம்ப ஒரு ஆஃப் பீட்டான லொக்கேஷன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அண்ட் அதுவும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் தான். ஐ திங்க் வில் பி ரியலி பியூட்டிஃபுல். ஸோ கீப் வாட்சிங். நான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிட்டு பார்க்குறேன். நம்ம வந்து ஒரு பனி மூட்டத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நான் வந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போய்கிட்டு இருக்கிற ரூட்டில் வந்து ஒரு குட்டி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்தேன். ஐ திங்க் இந்த வியூ, ஓ வாவ், 1 minute, பயங்கரமாக இருக்குது. இதை நான் வந்து போகிற ரூட்டில் பார்த்த ஒரு குட்டி வியூ பாயிண்ட்டு. நல்லா க்ளவுட் செட்டிங்கோட பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ ரியலி ஜஸ்ட் கான்ட் டேக் மை ஐஸ் ஆஃப் இட். அந்த லேக் கிட்ட வரைக்கும் ஹைக் பண்ணி போகலாம். இந்த பாத்தில் தான் நம்ம இப்போ ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஹோப்ஃபுல்லி டுவர்ட்ஸ் சம்வேர் நியர் டு த லேக் தான் போகணும். லெட்ஸ் கோ. ஒரு குட்டி ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு பார்க்க வந்து கூசா அது மாதிரி இருக்கா. பட் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னா, பயங்கரமாக குளிருது அண்ட் காற்றும் பயங்கரமாக அடிக்குது. மேபி இட் குட் ரெயின், பட் ஐ எம் நாட் ஸோ ஷியோர். நான் வந்து கீழே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் லேக் தெரியுது. பட் நம்ம ஃபுல்லாக கீழே போய் பார்க்கலாம். ஃபுல் பார்த்தே இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி மட்டியாக ஸ்லிப்பரியாக இருக்குது. ஆக்சுவலாக வர ரூட்டில் வந்து ஒரு குட்டி குச்சி ஒன்று கிடச்சிச்சு. ஓகே, நான் தான் என்னோடய ஹைக்கிங் குச்சி எடுத்துகிட்டு வரலையே அப்படின்ட்டு அந்த குச்சியை எடுக்கலான்னு எடுத்தேன். எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு வந்து என் கையை பார்த்தீங்களா, ஏதோ மண்ணில் விழுந்து பறண்டா மாதிரி இருக்குது. ராங் டெசிஷன் டு டேக் தட் குச்சி. நிஜமாக ஒரு சீக்ரெட் ஹிடன் ஜெம் தான். ஃபியூ செகண்ட்ஸ் நான் சைலண்ட்டாக இருக்கேன். அந்த நேச்சரோட சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டு பாருங்க. ஃபுல்லாக சீகல்ஸ் கத்திட்டே இருக்கு. ஃபைனலி கீழே இறங்கி வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் ரொம்ப சில்லுன்ட்டு இருக்குன்னு நினச்சேன். பட் இட்ஸ் நாட் தேட் கோல்ட். ஆர் மேபி மை ஃபிங்கர்ஸ் ஆர் மச் மோர் கோல்டர் தேன் த வாட்டர். நம்ம கையில் வாங்குற மார்க்கே போகல. ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. பேர்ட்ஸ் எல்லாம் பறக்குது இப்படி. எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? 40 minutes ஆயிருக்குது. நான் வந்து வர ரூட்லலாம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டே வந்ததுனால 40 minutes. அப்படி நார்மலாக ஹைக் மட்டும் பண்ணிட்டு வரணுன்னா 20 minutes மேக்ஸ், அவ்வளோதான். அப்போ ஓகே, நான் லெட்ஸ் கோ பேக் டு த கார். இப்போ தான் எனக்கு ஜாலி பார்ட். ஏன்னா நான் வந்து
டவுன் ஹில் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து மேலே கிளைம் பண்ணோம். எனக்கு கிளைம் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி பார்ட். ஏன்னா அதில் தான் எனக்கு நிறைய grip வரும். எனக்கு கீழே இறங்குறது தான் கஷ்டம். ஸோ அந்த கஷ்டமான பார்ட் முடிஞ்சிருச்சு. now I can happily go back. Bye. அது இதோட மேலே ஏறி வந்தாச்சு. க்ளவுடும் இப்போ வந்து ரொம்ப நல்லாவே கிளியர் ஆகுது. கிளியர் ஆகிருச்சு ஆக்சுவலி. கொஞ்சம் லைட்டாக சன்னும் வந்திருக்கு. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யாருமே இல்லை இங்கே. நம்ப முடியுதா உங்களால்? ஒரு குட்டி டீட்டூர் ஆனாலும் டெஃபினெட்லி ஒர்த்து. அவ்வளோதான், மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ ஆஃப்டர் த டீட்டூர் இப்போ நம்ம பிளான் பண்ண ஸ்பாட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு பைனாப்பிள் டூருக்கு வந்திருக்கேன். பைனாப்பிள் பிளான்டேஷன் ஆக்சுவலி. இது வந்து ஆர்கானிக் பைனாப்பிள் ஃபார்மிங். இது எல்லாமே ஆக்சுவலாக க்ரீன் ஹவுஸில் வச்சு வளர்க்குறாங்க. அண்ட் ஒரு பைனாப்பிளும் க்ரோ ஆகிறதுக்கு வந்து 5 years ஆகும். அண்ட் ஒரு பிளான்ட்டில் ஒரே ஒரு ஃப்ரூட் தான் வரும். அதுக்கப்புறம் அது வந்து ஃபினிஷ், அவ்வளோதான். பக்கத்துலவே வந்து ஒரு குட்டி கஃபே மாதிரி இருக்குது. இங்கே வந்து we can also buy some souvenirs and have some coffee and all. செம்ம க்யூட்டாக ஒன்று தூங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் நான் வாங்கின ஐட்டம்ஸ். இது வந்து பைனாப்பிள் ஜூஸ், பைனாப்பிள் பேஸ்ட்ரி அண்ட் பைனாப்பிள் கேக். ஆக்சுவலாக நல்லா சில்லுன்னு இருக்குது. இதை குடித்து நான் மறுகே ஆக போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு திருப்பி கோல்டு ஜாஸ்தியாக தான் போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் பைனாப்பிள் பேஸ்ட்ரி. Cheers. ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, நார்மலாக இருக்கு. லெட்ஸ் ட்ரை த பைனாப்பிள் கேக். Cheers. ஓவர் ஸ்வீட்டாக இல்லை, நைஸ், நார்மலாக சட்டலாக இருக்குது, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு ஓவர் ஸ்வீட்டாலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மில்கா வந்து கேக் இருக்குல்ல, அதோட டேஸ்ட் மாதிரி இருக்குது. என்னோட நோ சுகர் டயட் வந்து ஸ்பாயில், அவ்வளோதான். இன்றைக்கி 2 கேக்கில் முடிஞ்சு போச்சு. ஸோ நான் வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு பிளேஸ் போயிட்டு பார்க்கலாம். பேக் டு த ஃபாகி ரோட்ஸ். பயங்கர மேஜிக்கலாக இருக்குது. நம்பவே முடியல இந்த ஐலாண்ட் என்னால். ஓய்யோ, எவ்வளோ ட்ரீமியாக இருக்குல்ல பார்க்க. அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பாட் பயங்கர மேஜிக்கலாக இருக்க போகுது. ரொம்ப காமாக பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா 3 Lake Lagoon பார்க்க போகிறோம். வாவ், பயங்கரமாக இருக்குது கைஸ். அந்த லேக் லகுன் போகிற ரூட்டில் நம்ம லாஸ்ட் vlogல பார்த்தோம்ல, ஒரு ஸ்னாப்சாட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேக் கிராஸ் பண்ணி தான் போகணும். இன்றைக்கி அந்த லேக் க்ளவுட் கவரே இல்லாமல் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து லேக் லகுனுக்கு தான் போகிறேன். நோ மோர் சேஞ்சஸ் இன் பிளான். பார்க்க ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குல்ல, இது ஆக்சுவலி ஒரு ஃப்ளவர். இது பேர் வந்து ஹைட்ராங்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராங்கியா ஆர் ஹைட்ரான்ஜியா, ஐ டோன்ட் நோ ஹவ் எக்ஸாக்ட்லி இட்ஸ் ப்ரொனவுன்ஸ், பட் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐயோ, அதான் நான் குட்டியாக கொஞ்சம் ஹைக் பண்ணி மேலே வந்தேன். ஃபுல்லாக க்ளவுட் கவராக இருக்குது. ஏதோ ஹெவனில் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. அப்போ அங்கே ஒரு லேக் சரியா, குட்டியாக ஒரு லேக். அதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ க்ளவுட் கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா நல்லாவே தெரியும். வீட்டில் போடுற சாம்பிராணி புகை மாதிரி அந்த நேருக்கு பெருசாக ஒரு மேசிவாக ஒரு க்ளவுட். ஆனாலும் பார்க்க மேஜிக்கலாக தான் ஏன் இருக்குது. ஃபைனலி கொஞ்சமாக க்ளவுட் கிளியர் ஆகிருக்கு. அட்லீஸ்ட் 2 லேக் தெரியுது இங்கேருந்து பார்த்தா. ஃபார்மோஸ்ட் பாயிண்டில் ஒரு லேக் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் லகுன். நடுவில் இருக்கிறது செகண்ட் ஒன். அண்ட் அங்கே கார்னரில் குட்டியாக ஒன்று இருக்குல்ல, அது தேர்ட் ஒன். வாவ், இது ரெண்டுமே வேறு வேறு கலர். ஃபர்ஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அது பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்குது.
ஆக்சுவலாக சன்லைட் இருந்தால் செம்மையாக தெரியும் கலர்ஸ்லாம். இந்த ஐலாண்டில் இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் டே. ஸோ அதனால் இப்போ டைம் வந்து ஆல்ரெடி 4:20 4:30 ஆகுது. லெட்ஸ் கோ டு தி அதர் ஸ்பாட். இன்னைக்கு டே வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டை ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஐலாண்டை விட்டு போவே கூடாது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ரிலாக்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கீப் கெஸ்ஸிங் அண்ட் ஐ வில் ஷோ யூ கைஸ் இன் அ ஃபியூ மினிட்ஸ். இப்போ நான் ஒரு தெர்மல் பாத்துக்கு வந்திருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. பிகாஸ் இது வந்து நேச்சுரலி ஹீட்டட் வாட்டர் அப்படின்றதுனால நல்லா வார்மாவே இருக்குது. இங்க வந்ததுல இருந்து அவங்க காமிச்சல அந்த தெர்மல் ஹாட் பூல்ஸ்லாம். இது இப்போ நான் இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த தெர்மல் ஹாட் பூல்ஸ் தான். ஜியோ தெர்மல் ஆக்டிவிட்டினால வாட்டர் வந்து நேச்சுரலா ஹீட் ஆகி வருது. ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நேச்சுரலாவே புகை வருது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வால்கானிக் ஆக்டிவிட்டினால வாட்டர் வந்து சூடாகி பபிள்ஸ் வந்து புகை வரதை பார்த்தோம்ல. ஸோ இது வந்து அதே கான்செப்ட் தான், அதே வாட்டர் தான் இது. பட் டெம்பரேச்சர் வந்து 39 டிகிரி செல்சியஸ் விச் கேன் பி யூஸ் ஃபார் இந்த மாதிரி தெர்மல் ஹாட் ஸ்விம்மிங் பூல்ஸ் மாதிரி. ஆக்சுவலா இது ஸ்விம்மிங் பூல்னு கிடையாது, இது வந்து ஒரு தெர்மல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வாட்டர்ல வந்து அயர்ன் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ இதை வந்து குடிக்கலாம் முடியாது நம்ம. After a very long day, this is something that I really needed. Next vlogல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது. பட் இது வெறும் டீசர் தான், மெயின் பிக்சர் அந்த ஐலாண்ட்ல இருந்து. So keep watching. I'll see you guys in my next vlog. Okay, bye.